நம்ம கடைசியாக பார்த்த போர் மாடலில் என்ன புரிஞ்சுக்கணும்? தி எனர்ஜி லெவல்ஸ் மெயினாக யோசிச்சுக்கணும். எனர்ஜி லெவல் இஸ் proportional to the square of, inversely proportional to the square of natural numbers n is equal to 1, 2, etc. Where 1, 2 என்னெல்லாம் எதை குறிக்கிறது? First orbit of the electron, second orbit of the electron and higher orbits அப்படிங்க குறிக்கிறது. ஸோ ஆர்பிட்ஸை வரைகிறத விட நம்ம என்ன பண்ணலாம்? எனர்ஜி லெவல் டயக்ராம்னு ஒன்று வரையலாம். தட் இஸ் இது கிரவுண்ட் ஸ்டேட்னு வச்சுக்கலாம். கிரவுண்ட் ஸ்டேட்னா என்ன அப்படின்னு பார்த்தா, தி ஹைட்ரஜன் ஆட்டத்தை எடுத்துக்கலாம். இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கும் பொழுது இட் இஸ் காட் ஒன் எலக்ட்ரான். தி எலக்ட்ரான் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட் இஸ் கால்டு கிரவுண்ட் ஸ்டேட். எலக்ட்ரான் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட் இஸ் கால்டு கிரவுண்ட் ஸ்டேட்னு சொல்லுவோம். அப்போ கிரவுண்ட் ஸ்டேட்னு சொல்லும்போது எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய எனர்ஜிங்கிறது -13.6 eV. n is equal to 1ங்கிறது தான் அப்போ எடுத்துக்கணும். இதை கிரவுண்ட் ஸ்டேட்டுங்கிறது n is equal to 1 குறிக்கும். கிரவுண்ட் ஸ்டேட்ன்றது செகண்ட் n is equal to 2 அப்படிங்கிறது எனர்ஜி என்ன வரணும்? by 4. அப்போ 13.6 by 4 என்ன? n is equal to 2 இது. So the value of that will be minus sign இருக்கு. So 4 3s are 12 plus 1 16, so 3.4 eV. Then third ன்னு வரும்பொழுது பார்க்கணும் கேர்ஃபுல்லா. இதே மாதிரி தள்ளி போட்டுற முடியாது. ஏன்? அன்றைக்கே சொன்னேன் இல்லையா, லாஸ்ட் கிளாஸ் சொல்லும்போது கவனிக்கணும். n is equal to 3ங்கிறது வரும்போது -13.6 by 9 ஆகும். The separation is closer and closer as n increases அப்படிங்கிறது இந்த 1/n² நம்ம அன்னைக்கு பேசணும் இல்லையா, அதை இப்போ வரைஞ்சிட்டு இருக்கேன். ஸோ 9ஆல் டிவைட் பண்ணும்பொழுது 1.14, இப்போ 5 பாக்கி 1 இருக்கு 1. ஸோ தி செப்பரேஷன் யூ சி தட் இந்த இடத்துல இருக்கிற செப்பரேஷன் எவ்வளவு? அப்ராக்சிமேட்லி 10 வந்துடுறது இல்லையா. 13 இது 3ன்னு வரும்போது இந்த செப்பரேஷன்ங்கிறது எவ்வளவு? ஒன்லி 2. ஸோ இது 10ன்னா இது 2 திருப்பி குறைஞ்சிட்டே தான் போகிறது. அப்போ நெக்ஸ்ட் லெவல்ங்கிறது இன்னும் கிட்ட வரும், அடுத்தது இன்னும் கிட்ட வரும், அடுத்தது இன்னும் கிட்ட வரும். ஸோ ஒரு பேண்டா மாறிடும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் பிகாஸ் they are very very close to each other. தி லாஸ்ட் லெவல்ங்கிறது என்னவா இருக்க முடியும்? லாஸ்ட் லெவல்ங்கிறது 0th லெவலா இருக்கணும். 0th லெவல்ங்கிறது என்ன இருக்கும்பொழுது வரும்? 0. என்ன வேல்யூ இருந்தபோது 0 வரும். மேத்தமேட்டிக்கலி தியரிட்டிக்கலி இன்ஃபினிட்டி இருக்கும் பொழுது 0 வரும் இல்லையா. 1/infinity is 0. So that is the state where if electron is available, it is no longer under the control of the nucleus. புரியுறதா? இந்த இடத்துல இருக்கும் பொழுது 0 எனர்ஜி அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த எலக்ட்ரானுக்கு அந்த நியூக்ளியஸ்க்கும் அட்ராக்ஷன்ங்கிறதே கிடையாது, அது அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல இல்லைன்னு அர்த்தம். இன்ஃப்ளூயன்ஸ் விட்டு வெளியில போயிருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல இருக்கிறதுலாம் பவுண்டுன்ற வார்த்தை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இந்த நெகட்டிவ் எனர்ஜியோடைய அர்த்தம் என்ன? பவுண்டு. தி எலக்ட்ரான் இஸ் பவுண்ட் டு தி நியூக்ளியஸ் அப்படின்னா என்ன? எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸோடைய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்ல சுத்தி வந்துட்டு இருக்கு இந்த ஆர்பிட்ல. வேறஸ் இன்ஃபினிட்டிங்கிறது 0 எனர்ஜிங்கிறது இட் இஸ் அவுட் ஆஃப் பவுண்ட். அவுட் ஆஃப் பவுண்ட்னா அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல இல்லைன்னு அர்த்தம். இப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு ஐடியா ஆஃப் வாட் இஸ் கால்ட் எக்ஸைட்டேஷன் அண்ட் அயனைசேஷன் அப்படிங்கிறத பத்தி சொல்லி தர போறேன். எக்ஸைட்டேஷன் என்ன, அயனைசேஷன் என்னன்னு சொல்லி தர போறேன். ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு முதல்ல புரிஞ்சுக்கலாம். ஹைட்ரஜன் ஆட்டத்துல 1 எலக்ட்ரான் இருக்கு இல்லையா. அந்த 1 எலக்ட்ரான் கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்குன்னா இங்க இருக்கும் அந்த எலக்ட்ரான். ஸோ எக்ஸைட்டேஷனை பத்தி பேசுறோம். இப்போ suppose I want to excite this electron to the next level அப்படின்னா இந்த எலக்ட்ரானுக்கு நான் என்ன பண்ணிருக்கணும்? இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் எனர்ஜியை சப்ளை பண்ணணும். சப்ளை பண்ணா it will go to the next level. What is the difference of energy here? It is 10.2 eV. If I supply exactly that much amount of 10.2 eV to the hydrogen atom, அப்ப அது என்ன ஆகும்? ஹைட்ரஜன் ஆட்டம் அந்த எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவோம், அப்சார்ப்னு சொல்லுவோம். அதாவது இந்த எலக்ட்ரானு அது அடுத்த லெவலுக்கு அனுப்பியிருக்கோம். இது எக்ஸைட்டட் லெவல். கிரவுண்ட் ஸ்டேட், இது எக்ஸைட்டட் ஸ்டேட் இதெல்லாம். ஸோ தட் இஸ் கால்டு ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி அப்படின்னு பேர் இதுக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜினா n is equal to 1லேருந்து n is equal to 2க்கு பண்றதுக்கு.
Suppose I want to send it to the third level, which means the difference between these two total, that will be more than this, right? So finally in the electron na complete இதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து நியூக்ளியஸோட இன்ஃப்ளூயன்ஸ்ல எடுத்துட்டு போனோம்னா I should go to the zero level இல்லையா? அப்போ which means the electron is out of bound ன்னு சொல்றோம் இல்லையா of the nucleus, which means the atom becomes ion, it has lost one electron, therefore it has become plus ion. So அந்த particular எனர்ஜிக்கு பேர் தான் என்னது அயனைசேஷன்ங்கிறது. அந்த கான்செப்ட் எனர்ஜி is called ionization energy. So how much is the ionization? Second excitation எனர்ஜிங்கிறது இந்த டிஃபரன்ஸ் சொன்னேன். தேர்ட் எக்ஸைட்டேஷன் அது ஒன்னொன்னா கழிச்சுட்டே வரலாம். நான் சொல்றது இப்போ அயனைசேஷன் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். That is the electron which is the ground state is removed totally from the influence and goes to the zero level. வெளியில வந்துருதுன்னா ஜீரோ லெவல்னு அர்த்தம். அப்போ மைனஸ் 13.6 அப்படின்னா பிளஸ் 13.6 EV எனர்ஜி கொடுத்தால் அந்த எலக்ட்ரான் என்ன ஆகும் வெளியில வந்துடும். So that the atom becomes plus ion. So that is called ionization energy னு பேர் இருக்கு. ஸோ இந்த எனர்ஜி எல்லாம் எப்படி அது கொடுக்கறது நம்ம அந்த ஆட்டத்துக்கு, அந்த ஆட்டத்தை எப்படி எக்ஸைட் பண்றது, அல்லது அந்த ஆட்டத்தை இந்த எனர்ஜி எப்படி அப்சார்ப் பண்ண வைக்கிறது, அது எப்படி அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலா we have two electrodes and discharge of electricity மாதிரி. இப்போ இது ஹைட்ரஜன் இஸ் a gas. ஸோ நம்ம படித்தோம் இல்லையா முதல்ல பாசிட்டிவ் ரே அனாலிசிஸ் கேத்தோட் ரேஸை பற்றி எல்லாம் படிச்சுட்டு இருந்தோமே, அது மாதிரி டிஸ்சார்ஜ் டியூப்ல லோ ப்ரெஷரில் ஹைட்ரஜனை வச்சு ரெண்டு எலக்ட்ரோடு ஆனோடு கேத்தோடுன்னு வச்சு ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ணும் பொழுது நமக்கு வரும்னு சொல்கிறோம் இல்லையா. அதே போல் இந்த இடத்துல நான் இதை எக்ஸைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஐ ஷுட் அப்ளை ஆர் ஐ ஷுட் கிவ் எ வோல்டேஜ். ஹவு மச் ஃபார் அயனைசேஷன் கேட்டால் இட் இஸ் 13.6 வி. ஈவின்னு அர்த்தம், ஈவிங்கிறது என்ன, அந்த எலக்ட்ரானுக்கு ஒன் ஈவிங்கிறது என்ன அர்த்தம், ஒன் ஈவி இஸ் the energy of the electron. one EVங்கிறது என்ன, one energy of the electron when it is accelerated by 1 volt, அதுதான் 1 EVங்கிறது அர்த்தம். புரியுறதா? when accelerated by 1 volt அப்போ என்ன ஆகுது, அதான் நம்ம வந்து 1 electron volt ன்னு எழுதுறோம். same way if I am able to give a 13.6 voltங்கிறது என்ன, இப்போ this is called the ionization voltage. in this இது அயனைசேஷன் வோல்டேஜ் சொல்ல மாட்டோம், என்ன சொல்லுவோம், பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். ஸோ திஸ் கரஸ்பாண்டிங் டு த வோல்டேஜ் ஆஃப் சோ மச் இஸ் கால்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல். சேம் வே ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் பொட்டன்ஷியல்னு கேட்டால் என்ன சொல்லணும், 10.2 வோல்ட்னு சொல்லணும். புரியுறதா? ஸோ எனர்ஜின்னு சொல்லும் பொழுது ஈவியில சொல்லுவோம், அதே இது பொட்டன்ஷியல்னு சொல்லும் பொழுது அதனுடைய வோல்டேஜில் சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் ஐடியா ஆஃப் அயனைசேஷன் அண்ட் எக்ஸைட்டேஷன் ஆஃப் atoms and the energy and potentials. கெமிஸ்ட்ரியில கூட இதை படிப்போம் நம்ம. ஸோ எலக்ட்ரானை பொறுத்த வரைக்கும், ஹைட்ரஜன் ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் அயனைசேஷன் எனர்ஜிங்கிறது 13.6 EV, அதாவது இந்த கிரவுண்ட் ஸ்டேட்ல இந்த ஜீரோ ஸ்டேட்டுக்கு, ஜீரோ எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி, செகண்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி அப்படின்னு இருக்கும். ஸோ ஹைட்ரஜன் ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ ஒரு அயனைசேஷன் எனர்ஜி அல்லது ஒரு அயனைசேஷன் பொட்டன்ஷியல், செவரல் எக்ஸைட்டேஷன் பொட்டன்ஷியல்ஸ். several excitation potential என்ன அர்த்தம், first excitation, second, third, etc. அப்ப it has got several excitation possibles, but ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதால ஒரே ஒரு அயனைசேஷன் தான் பாசிபிள் ஹைட்ரஜன் ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும். இந்த ஐடியா புரியுறதா? திஸ் இஸ் த ஐடியா ஆஃப் அயனைசேஷன் அண்ட் எக்ஸைட்டேஷன் ஆஃப் ஆட்டம். இதுதான் நம்ம ஃபர்தராகவும் நம்ம யூஸ் பண்ண போறோம். என்ன எந்த இதில் யூஸ் பண்ண போறோம், சப்போஸ் இந்த எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு போயிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல அதாவது n is equal to 2ங்கிற ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் ஸ்டேட்ல இட் கேனாட் லிவ் லாங்கர், இட் கேனாட் ஸ்டே லாங்கர். தி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே என்ன இருக்கும், அதோடைய ஸ்டேட்டோடைய டைம்னு இருக்கும். என்ன டைம் அது, தி எலக்ட்ரான் கேன் ரிமைன் இன் தட் ஸ்டேட் ஃபார் ஒன்லி அ பர்டிகுலர் டைம். எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்குலாம் யூஸ்வலி டைம் வந்து 10⁻⁻6 to 10⁻⁹ செகண்ட் தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் அதால் அந்த இடத்துல ஸ்டே பண்ண முடியும். கிரவுண்ட் ஸ்டேட்ல அப்படிங்கிறது என்ன, எப்பவுமே பர்மனண்டா இருக்கிறது, ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுங்கிற மாதிரி. தட் இஸ் நத்திங் ஹேப்பன்ஸ், இட் இஸ் ஃபார் எவர், இட் கேன் ரிமைன் தட் அன்லெஸ் இட் இஸ் எக்ஸைட்டட். ஸோ ஒன்ஸ் இட் இஸ் எக்ஸைட்டட் டு எனி ஆஃப் தீஸ் லெவல்ஸ், தி டைம் in which through which it can, time interval through which it can stay in that level is approximately 10⁻⁶ to 10⁻⁷, 9 secondsல தான் இருக்கும். அதாவது
மில்லி டு நானோ மைக்ரோ டு நானோ செகண்ட்ஸில் தான் இருக்க முடியும். ஸோ இமீடியட்லி இட் வில் ஜம்ப் பேக் டு த கிரவுண்ட் ஸ்டேட். அப்போ என்ன ஆகும், அது கிரவுண்ட் ஸ்டேட்டில் வரணும்னா எனர்ஜி அப்சார்ப் பண்ணி அதுக்கு மேலே போச்சு. அப்போ எனர்ஜியை ரிலீஸ் பண்ணினா தான் அது வர முடியும். அது வந்ததுன்னா அது என்ன பண்ணும், அந்த எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். எவ்வளோ எனர்ஜியை அது அப்சார்ப் பண்ணுறது ஏற்றுதோ அந்த எனர்ஜியை அது ரிலீஸ் பண்ணிடும். ஸோ அந்த எனர்ஜிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு நம்ம எடுத்துட்டோம்னா எவ்வளோ அது ரிலீஸ் பண்ணும், 10.2 EVயை ரிலீஸ் பண்ணும். ஸோ 10.2 EVயை ரிலீஸ் பண்ணும்பொழுது அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய ரேடியேஷனுடைய வேவ் லென்த் தான் நம்ம என்ன பண்ணோம் முதல்ல அதான் பார்த்தோம் இல்லையா. இந்த ரதர் 2ல இருக்கும் பொழுது நம்ம பார்த்தோம் இல்லையா பாமர் சீரீஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, பாமர் சீரீஸ்னு. ஸோ முதல்ல எக்ஸைட் பண்ண அப்புறம் தான். ஸோ 2ல எல்லாம் வந்ததுன்னா அது பேர் பாமர் சீரீஸ். ஏன் இது வந்து ஹெச் ஆல்ஃபா, ஹெச் பீட்டா, ஹெச் காமான்னு சொன்னோம். இதெல்லாம் வந்து நமக்கு விசிபிள் ரீஜன்ல இருக்கு சொன்னோமே. ஸோ அந்த கான்செப்ட் சொல்றேன் நான் இப்போ. தட் இஸ் தி எக்ஸைட்டட் ஸ்டேட்ல தி எலக்ட்ரான் கேன் live only for a very short duration and it will come back to the ground state by emitting the radiation. இந்த கான்செப்ட் தான் இஸ் பேசிக்கலி a quantum mechanical concept. குவாண்டம்னா என்ன அர்த்தம், எனர்ஜி லெவல்ஸ் ஆர் டிஸ்கிரீட் எனர்ஜி லெவல்ஸ், கண்டினியூஸ் கிடையாது. இதுதான் போருடைய பேசிக் அசம்ஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். என்னாச்சு, குவான்டைஸ் பண்ணினார். குவான்டைஸ் பண்றதுன்னு என்ன, டிஸ்கிரீட்டா இருக்கணும். ஆங்குலர் மொமெண்டம் என்ன இருக்கணும், n is equal to 1, 2 etc. இல்லையா. ஆங்குலர் மொமெண்டம் 1h/2 2h/2 3h/2 இப்படிதான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றதால எனர்ஜியும் என்ன ஆயிடுத்து, டிஸ்கிரீட்டைஸ் ஆயிடுத்து. டிஸ்கிரீட்டைஸ்னா என்னன்னு புரியுதா, டிஸ்கிரீட்டைசேஷன் அப்படின்னா எனர்ஜி இஸ் நாட் கண்டினியூஸ், இட் இஸ் டிஸ்கிரீட்னா தனித்தனியா ஒவ்வொரு லெவலா தான் இருக்க முடியும். தி எலக்ட்ரான் கேன் லிவ் இன் தட் லெவல் ஃபார் ஒன்லி சச் எ ஷார்ட் டியூரேஷன், கம் பேக் அப்படிங்கிறது தான் புரிஞ்சுதுன்னா தான். இப்போ நம்ம அடுத்ததாக முக்கியமான 2 ஆட்டத்துக்கு போகலாம். இந்த இடத்துல இருந்து சோடியம் 1 மெர்க்குரி 1 இது உங்க புக்கில் கொடுத்துருக்கிறதால இப்போ நான் பண்ணிருக்கோம். அது இல்லாமல் இது ரெகுலராக நம்ம பார்க்குற லேபோரட்டரியில் பார்க்குற 2 முக்கியமான லைட் சோர்சஸ், சோடியம் லைட் சோர்ஸும் மெர்க்குரி. ரெண்டுமே நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லுவோம், சோடியம் வேப்பர் லேம்ப், மெர்க்குரி வேப்பர் லேம்ப் தான் சொல்லுவோம் இல்லையா. நம்ம ரோடு ஸ்ட்ரீட் லைட்டுக்கெல்லாம் கூட இப்போ இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். ஸோ வேப்பர் அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்ன, சோடியமும் மெர்க்குரியும் கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். when they are emitting, அதாவது எக்ஸைட்டேஷன் இந்த மாதிரிலாம் நான் சொல்லணும்ல. ஹைட்ரஜன் நார்மலாகவே கேஸ் ஸ்டேட்ல இருக்கும், சோடியம் சாலிடா இருக்கும், மெர்க்குரி லிக்விடா இருக்கும் அட் ரூம் டெம்பரேச்சர், நார்மல் டெம்பரேச்சர்ஸ்ல. பட் வேப்பர் ஸ்டேட்ல இருக்கும் பொழுது தான் they are able to get excited and என்னது emit radiations. வேப்பருடைய அட்வான்டேஜ் என்னன்னா வேப்பரைஸ் பண்ணணும் முதல்ல பார்க்கலாம். இது ரெண்டுமே முதல்ல சோடியமும் மெர்க்குரியும் என்னது அட்டாமிக் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ அட்டாமிக் ஸ்டேட்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல இப்போ ஹைட்ரஜன் மாதிரி டிஸ்கிரீட் எனர்ஜி லெவல்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அந்த டிஸ்கிரீட் எனர்ஜி லெவல்ஸ் மேலே எக்ஸைட் ஆகி கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும் பொழுது தி வில் எமிட் ரேடியேஷன் சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த சோடியத்துக்கு மெர்க்குரிக்கு நடக்கிறது. சோடியத்துக்கு வந்து பார்க்கும் பொழுது 2 வரும், D2 D1 லைன்ஸ்ன்னு சொல்லுவோம். அது எங்க இருக்குன்னா 589.6 நானோமீட்டர், 589.0 நானோமீட்டர். இந்த ரெண்டும் சோடியத்தோடைய, சோடியம் பார்த்தோன்னா எல்லோ கலர்ல தான் எரியுது. ஆக்சுவலி சொல்லணும்னா ஆரஞ்சு எல்லோன்னு சொல்லணும். எல்லோ தான் பியூர் எல்லோ கிடையாது, அது ஆரஞ்சு எல்லோஷ். அது என்ன அர்த்தம், சோடியம் வேப்பரை நம்ம எக்ஸைட் பண்றோம். இந்த மாதிரி எக்ஸைட் பண்ணிட்டு அது அந்த கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு திரும்பும் போது எமிட் பண்ற ரேடியேஷன் தான் அது. சோடியம் இஸ் நாட் ஆக்சுவலி சிங்கிள் வேவ் லென்த் எமிட்டிங் சோர்ஸ், இட் இஸ் அட் டூ க்ளோஸ், வெரி க்ளோஸ், 0.6 நானோமீட்டர் தான் டிஃபரன்ஸ் இருக்கு பாரு. ஸோ 0.6 நானோமீட்டர் டிஃபரன்ஸ்ல 2 வேவ் லென்த் அது எமிட் பண்றது. ரெண்டுமே இப்போ அந்த ஆரஞ்சு எல்லோ கலர்ல இருக்கு, சிங்கிள் எல்லோ கலர் வரா மாதிரி தான் நமக்கு படும். வேறாஸ் மெர்க்குரி பண்ணும்போது, மெர்க்குரி நீங்க பார்த்துருக்கீங்க இல்லையா, ஒயிட்டா தானே இருக்கும். ஏன் ஒயிட்டா இருக்கு, ஒயிட்டா இருக்கிறதுடைய காரணம் என்ன, நம்ம நியூட்டன் அந்த காலத்தில் ஆப்டிக்ஸ் படிச்சது. ஒயிட் சோர்ஸ் இஸ் நத்திங் பட் consisting of many colors, so it emits all colors in the visible, but again vapors atomic state la irukradala it will emit only line spectrum nu solluvom. line na enna artham padichom illaya, line spectrum, band spectrum, continuous spectrum nu spectral optics la padichome. So atomic state la irundhudunna adellame line spectrum ah da emit pannunu, adalla idu rendu line varudhu, closely rather close lines rendu 0.6 nanometer nu. மெர்க்குரியில வரும்பொழுது மெர்க்குரி emits actually UV
as well as visible. அந்த யூவி வந்து நம்ம அப்படியே கட் ஆஃப் பண்ணிட்டு விசிபிளை மட்டும்தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறோம் நம்மளுடைய லைட்டிங் பர்பஸ்க்கு. ஸோ மெர்க்குரியோடது வந்து பார்த்தீங்கன்னா வயலட்லேருந்து ரெட் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 வேவ்லென்த் அது எமிட் பண்ணுறது. வயலட்டில் வரும்பொழுது உங்கள் புக்கில் தப்பாக பிரிண்ட் பண்ணியிருக்கான். வயலட்டில் வரும்போது 4.7 நானோமீட்டர், எல்லாமே நான் நானோமீட்டர் எழுதின்னு வரேன். இது 478, இது ரெண்டும் வயலட். 4400 இருந்தால் வயலட் இது. அடுத்தது ப்ளூ ஒன்று வரும், அடுத்து ப்ளூ கிரீனில் வரும். இதெல்லாம் நானோமீட்டர் எழுதிட்டு இருக்கேன். இது ப்ளூ கிரீன். முக்கியமானது இதில் கிரீன். இது கிரீன் 546.1 நானோமீட்டர் இஸ் கிரீன். வெரி இம்பார்ட்டன்ட் கிரீன். ஏன் கிரீன் இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்கிறேன், நம்மளுடைய அந்த ஸ்பெக்ட்ரம் படிக்கும்போது நான் சொல்லி கொடுத்துருந்தேன். நம்மளுடைய ஐ இஸ் மோஸ்ட் சென்சிட்டிவ் டு கிரீன் ரீஜன், அதனால கிரீனை வந்து நம்ம மேக்ஸிமம் சென்சிட்டிவிட்டி இருக்கிறதால நல்லா ஐடென்டிஃபை பண்ண முடியும். வயலட்டையும் ப்ளூவையும் ஐடென்டிஃபை பண்ணுறதை விட இது அகைன் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இன்டென்சிட்டியில் இருக்கும். என்ன இது ஆல்மோஸ்ட் க்ளோஸ்லி சேம் இன்டென்சிட்டியில் இருக்கும். இது வெவ்வேறு இன்டென்சிட்டியில் வேற இது எமிட் பண்ணும். ஸோ லைன் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது அட்டாமிக் ஸ்டேட்டில் இருக்கிறதால இட் லிமிட். இது கிரீனுக்கு வந்துட்டு இன்னும் எல்லோ இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, ரெட் இருக்கு. ஸோ நியர்லி அபவுட் எல்லோவில் 2, ஆரஞ்சு 1, 2 ரெட், அப்போ 3, 2 5, இது ஒரு 5 6 சேர்த்தா ஒரு 10 to 11 லைன் இம்பார்ட்டன்ட் இன் விசிபிள் ரீஜன் ஃபார் மெர்க்குரி. ஸோ ஆல் லைன்ஸ் டுகெதர் வெளியில் வரும்பொழுது நம்ம ஒயிட் லைட்டாக தான் அதை பார்க்க முடியுமே தவிர தனித்தனி வேவ்லென்த்தாக வெளில வந்தாலும் எல்லாம் டிஃப்ரெண்ட் இன்டென்சிட்டியில் இருந்தாலும் டிஃப்ரெண்ட் இன்டென்சிட்டி இருக்கும். இது ஆல்மோஸ்ட் சேம் இன்டென்சிட்டி சொன்னேன். இருந்தாலும் ஆல் கலர்ஸ் when they excite our eye we'll see only white light. In fact நம்ம வீட்டில் இருக்கிறோமே டியூப் லைட்ஸ் யூஸ் பண்ணுறோமே, டியூப் லைட்டும் இஸ் இன்சைடு there is mercury only, அதுவும் மெர்க்குரி. அப்புறம் தென் ஒரு ஒயிட் பவுடர் ஒன்று வந்து அந்த டியூபில் உள்ளுக்குள்ள ஃபாஸ்பர், அது என்ன பண்ணுறது, அந்த யூவி அப்சார்வ் பண்ணிட்டு இட் லிமிட் டே லைட் மாதிரி சொல்கிறோம் இல்லையா. டே லைட்னா என்ன, கூல் டே லைட்னு பேர் இந்த டியூப் லைட்டுக்கு. ஏன் கூல் டே லைட்னு பேர், நம்ம ஷேடில் இருக்கும் பொழுது சன்லைட்டில் என்னெல்லாம் விசிபிள் வேவ் லென்த்தில் வருதோ ஷேடில் இருக்கும்போது சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம நேரடியாக அதை எக்ஸ்போஸ் பண்ணோம்னா சூடாக ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, அது ஐஆர் ரேடியேஷன், இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், சூடாக இருக்கிறது. கூலாக இருக்கும் பொழுதுன்னு அர்த்தம் என்ன, ஷேடில் இருக்கும் பொழுது வாட் எவர் த வேவ் லென்த் அவைலபிள் கண்டினியூவஸ்லி இன் தி விசிபிள் ரீஜன் இஸ் ஆல்மோஸ்ட் அவைலபிள் இன் திஸ் டியூப் லைட் which has got a mercury and then a phosphor coating ஒன்று இருக்கு. அந்த கோட்டிங் அது யூவியை அப்சர்வ் பண்ணிட்டு இட் will emit a longer wavelength which means visible. ஸோ மெர்க்குரியோடைய யூவியை இதை அப்சர்வ் பண்ணி உனக்கு மெர்க்குரி தருது. இங்கே பியூர் மெர்க்குரியை நான் பற்றி பேசிட்டு இருக்கேன். இந்த இடத்துல மெர்க்குரி லேம்பை பற்றி பேசிட்டு இருக்கேன். அகைன் இந்த மெர்க்குரி லிக்விடாக இருக்கணும், சோடியம் சாலிடாக இருக்கணும். எப்படி அது வேப்பர் ஸ்டேட்டுக்கு மாற்ற முடியும், வேப்பர் ஸ்டேட்டில் போனால் தான் இதெல்லாம் எமிட் பண்ணி இந்த எனர்ஜியெலாம் எக்ஸைட் பண்ணி எமிட் பண்ணுவோம். ஸோ எக்ஸைட்டேஷனுங்கிறது எப்படி நடக்கிறது, ஒன்ஸ் அகைன் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் டியூபுக்கு தான் போனோம் நம்ம. இது எல்லாமே சோடியம் லேம்பாக இருக்கட்டும், மெர்க்குரி லேம்பாக இருக்கட்டும், இது கூட ஆர்கன் அண்ட் நியான், ஆர்கன் அண்ட் நியானுக்கு பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா. என்னது, தே ஆர் தி வாட் கேஸ், நோபல் கேஸஸ், இனர்ட் கேஸஸ் சொல்லுவோம். அந்த ரெண்டு கேஸையும் மிக்ஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, அது இந்த சோடியம் மெட்டல் ஆகட்டும், மெர்க்குரி வேப்பர் இது லிக்விட் ஆகட்டும், அது ஹீட் பண்ணி அதோடைய வேப்பர் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகணும் நம்ம, அப்பதான் முடியும். ஹீட் பண்றதுக்கு இந்த ஆர்கன் அயான் அல்லது நியான் தான் வந்து அயானிக் ஸ்டேட்ல போய் அது எக்ஸைட் ஆகி அது வழியா ஹீட்டிங் ப்ராசஸை இன்டியூஸ் பண்ணி சோடியமையும் மெர்க்குரியும் நம்ம வேப்பர் ஸ்டேட்டுக்கு கொண்டு போறோம். அகைன் சோடியம் கேஸ்ன்னு சொல்லக்கூடாது, மெர்க்குரி கேஸ்ன்னு சொல்லக்கூடாது. கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு அது போகிறத வேப்பர்னு சொல்கிறோம். ஏன், நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் தே ஆர் இன் டிஃப்ரெண்ட் எய்தர் சாலிட் ஆர் லிக்விட் ஸ்டேட்ல இருந்து கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு அப்புறமா நம்ம எக்ஸைட் பண்ணி கொண்டு போகும்போது வரக்கூடியதை கேஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஹைட்ரஜன் நார்மல் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கிறத அதை கேஸ்ன்னு சொல்லலாம், ஆக்சிஜன் கேஸ் சொல்லலாம், நைட்ரஜன் கேஸ் சொல்லலாம். ஆனால் சோடியம்லாம் வரும்போது கேஸ்ன்னு சொல்லக்கூடாது, வேப்பர்னு தான் சொல்லணும். தெரியுறதா? So these are the various ideas that came out of Bohr atom model. So இதெல்லாமே பாசிட்டிவ்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம். போர் ஆட்டம் மாடலோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம். போர் ஆட்டம் மாடலோட நெகட்டிவ்ஸ் இருக்கா, டிராபேக்ஸ் இருக்கான்னா நிறைய இருக்கு. அதுலயும் என்னெல்லாம் இருக்குன்னா, மெயினா இந்த எனர்ஜி லெவல்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா, சோடியம் மெர்க்குரிலாம், இதெல்லாம் ஹையர் அட்டாமிக் நம்பர்.
ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன? 1. அட்டாமிக் நம்பர் 1, மாஸ் நம்பர் 1. ஸோ லைட்டஸ்ட் இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை பற்றி போர் வந்து ரொம்ப கிளியராக எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. அதுலேயே ஃபுல்லாக சொல்லலை. என்னாச்சு, இதை இந்த லைன்லாம் எமிட் பண்ணுறதுல இந்த ஹெச் ஆல்ஃபாலாம் வரும்னு சொன்னேன், விசிபிளில் வரக்கூடிய லைன் எல்லாம் இன்னும் நல்ல ரிஃபைனான பெட்டர் ரெசல்யூஷன் இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரோமீட்டர் வச்சு பார்க்கும்போது அந்த சிங்கிள் லைன் இஸ் மேட் அப் ஆஃப் செவரல் லைன்ஸ்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேர் என்னன்னா ஃபைன் ஸ்ட்ரக்சர்னு பேர். ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ்னு. அதை இந்த போர் ஆட்டம் மாடலால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஃபைன் ஸ்ட்ரக்சர்னா என்ன அர்த்தம்னா, இது ஒரு லைன், இது ஒரு எனர்ஜி லெவல், இங்கேருந்து இங்கே வரும்பொழுது ஒரு வேவ் லென்த் தான் வர முடியும். ஆனால் நல்ல ஹை ரெசல்யூஷன் ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல இருந்து அந்த ஒரு வேவ் லென்த்தையே நம்ம க்ளோஸாக அப்சர்வ் பண்ணி பார்க்கும்பொழுது இட் இஸ் மேட் அப் ஆஃப் வெரி க்ளோஸ்லி பேக்டு செவரல் லைன்ஸ். தட் இஸ் கால்டு ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்பெக்ட்ரல் லைன் பேர் இதுக்கு. அதை போர் ஆட்டம் மாடலால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. முதல்ல டிராபேக், பெரிய டிராபேக் அது. வாட் ஆர் த பாசிட்டிவ் திங்ஸ்? Stable atom model, it is able to give rise to what is called the emission and absorption processes with the discrete energy levels because of the discreteness in the angular momentum. அதெல்லாம் முடியுது. Then higher atomic value போகும்போது it is able to only predict wrong results for the energy levels. So higher atomic number போகும்போது அது ஃபெயில் ஆகுது. ஃபைன் ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்புறம் இன்னொரு முக்கியமானது என்னன்னா, people were doing some experiments. ரெண்டு இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்ட், ஸ்டார்க்னு ஒரு சயின்டிஸ்ட், ஜிமான்னு ஒரு சயின்டிஸ்ட். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, இந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ்லாம் எமிட் பண்றது இல்லை, சோடியம், மெர்குரி, ஹைட்ரஜன், இந்த ஹெச் ஆல்ஃபா, ஹெச் பீட்டாலாம் சொன்னோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இந்த ஆட்டத்தை எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கும்பொழுது அந்த லைன் என்ன எப்படி அஃபெக்ட் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்பொழுது எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பேசினாங்க. அதாவது என்ன சொல்றது, atoms are subjected to electric and magnetic fields. When the atoms are subjected to electric and magnetic fields, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு படிச்சது ஸ்டார்க்னு ஒரு ஆளு, இது ஜிமான்னு ஒரு ஆளு. So when the atoms are subjected to electric field and magnetic field, இது எமிட் பண்ற வேவ் லென்த் இருக்கு இல்லையா, சிங்கிள் வேவ் லென்த்தா வருது இல்லையா, முதல்ல ஹெச் ஆல்ஃபா அல்லது இங்க வந்து சொன்னோமே 5896, 5090, இதெல்லாம் ஸ்பிளிட் ஆகுது. சிங்கிள் லைனே அண்டர் தி ஆக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்பிளிட் ஆகுது. போர் ஆட்டம் மாடல்ல இதுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. முக்கியமான அப்போ 3 டிராபேக் சொல்றேன், கேட்டுக்கணும். 5 டிராபேக் எழுதுவோம். முக்கியமான 3 டிராபேக் என்னன்னா, இது ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் சொல்ல முடியல, ஹையர் அட்டாம் நம்பர் இருக்கிற ஸ்பெக்ட்ரம் பத்தி டிஸ்கஸ் பண்ண முடியல. மூணாவது முக்கியமானது, when the atoms are subjected to electric and magnetic fields which are called Stark effect and Zeeman effect, the spectral line is split into several components. ஒரே yellow line தான் நிறைய 2-3 பிரியிறது, 2-3 பிரிஞ்சிடுறது, ஆஃப் பண்ணோன்னு திருப்பி ஒரே லைனா மாறுது. ஸோ அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தி ஆட்டம் உடைய எனர்ஜி லெவல்ஸ் ஆர் மாடிஃபைடு. அது போர் ஆட்டம் மாடல் எக்ஸ்பிளைன் பண்றது இல்லை. தீஸ் ஆர் தி ஷார்ட் கமிங்ஸ்னு உங்க புக்கில் கொடுத்துருப்பான், அதாவது டிராபேக்ஸ்ன்னு சொல்றது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான், could not account for more complex than hydrogen. அதான் சொன்னேன் இல்லையா, ஹையர் அட்டாமிக் நம்பர் இருக்கிறது முடியல. தென் how the electrons are distributed in the various energy levels. இப்போ ஹையர் அட்டாமிக் நம்பர் போகும்போது இது ஒரே ஒரு எலக்ட்ரான்னா இங்க இருக்குன்னு சொல்லிடலாம், 1s இந்த இடத்துல இருக்கு, கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்லலாம். 2 இருக்கும்போது 3 இருக்கும்போதெல்லாம் எங்க எந்த லெவல்ல இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு இதுல ஹைட்ரஜன் மாடல், ஏதாவது போர் ஆட்டம் மாடல்ல இல்ல. அது செகண்ட் பாயிண்ட் எழுதியிருக்காங்க. மூணாவது பாயிண்ட், இன்டென்சிட்டி ஆஃப் த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் சொன்னேன் இல்லையா, டிஃபரெண்ட் இன்டென்சிட்டிஸ் வரும்னு சொன்னேன் இல்லையா இந்த இடத்துல கூட, அந்த இன்டென்சிட்டி பத்தி தெரியலன்னு. ஸோ இந்த 2 பாயிண்ட் நான் சொல்லாத 2 பாயிண்ட், அதாவது அது லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் 3 சொன்னேன். அந்த மூணாவது இம்பார்ட்டன்ட் வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் when it is observed under spectrometer, resolution spectrometer, it is consisting of fine structure. அஞ்சாவது பாயிண்ட் என்னது, எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஜீமான் எஃபெக்ட் அண்ட் ஸ்டார்க் எஃபெக்ட். இந்த 5 பாயிண்ட்ல 1, அப்போ 1, 4, 5 பத்தி நான் மோர் எம்பசிஸ் பண்ணினேன். 2 and 3 புக்கில் கொடுத்துருக்கிறது என்னது, இந்த ஹையர் இதுக்கு போகும்போது எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷனை பத்தி சொல்ல தெரியல, இன்டென்சிட்டி ஆஃப் த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் பத்தி சொல்ல தெரியல. அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் 1, 4, 5 ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் எழுதிட்டு 2 and 3 லாஸ்ட் 2 பாயிண்டா எழுதுறது பெட்டர். ஸோ தீஸ் ஆர் தி ஷார்ட் கமிங்ஸ், அல்லது என்ன சொல்றோம் நம்ம டிராபேக்ஸ் சொல்றோம். டிராபேக்னா எப்பவுமே எல்லாத்துக்குமே டிராபேக் இருக்கும்.
டிராபேக்னா ஓரளவுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடிகிறது, கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளனேஷன்ங்கிறது எந்த மாடலாலும் கொடுக்க முடியல. பட் சக்சஸ்ஃபுல் மாடல் as far as the atom structure is concerned, the first model is Bohr model, not the other two models or any other previous models. இப்போ இதுல முக்கியமான ரெண்டு எடுத்துக்கிறாரு. அடுத்த ஒரு ஆளு என்ன பண்றாரு, முக்கியமானது இது எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்டு பத்தி ஏதாவது சொல்லறதுக்கு நம்ம ட்ரை பண்ண முடியுமா? அப்புறம் ஃபைன் ஸ்ட்ரக்சர்னு சொன்னேன் இல்லையா, ஒரு லைனையே நம்ம ஹை ரெசல்யூஷன் ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல பார்க்கும் பொழுது செவரல் லைன்ஸா பிரிஞ்சிருக்கு, அதுக்கு என்ன காரணமா இருக்கும், அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு போருக்கு அடுத்து வந்த ஆள் யோசிக்கிறார். அவர் தான் பேரு சாமர்ஃபெல்டுன்னு பேரு. நம்ம இந்த சாமர்ஃபெல்டு அட்டாமிக் மாடலை இப்போ பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்.